என்னடா வாட்ச் இதுவும் என் தம்பி பையன் மாதிரி அடிக்கடி சரி வேற என்னப்பா வாட்சியோட போய் போராடிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை வாட்சில? என்ன வாட்சிதான் என்னாச்சு? டைம் தப்பா காடுன்னு பாத்துட்டு டைம் தப்பா காட்டுதா? எனக்கு டைம் சரியா இருக்கா என்னன்னு தெரியல வேற. சரி நல்லா எனக்கு நம்ம புது வாட்சி வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்குவோம் கூடிய சீக்கிரத்துல வாங்கிடுவோம். சரியா? ஏதா இன்னைக்கு ஹாயா உட்காந்துருக்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு நல்லா இருக்கேப்பா. சரி எனக்கு இன்னைக்கு நல்லா தெரியுது, அதனாலதான் சொல்றேன் நானு. என்ன பெண்ணு அதனால என்ன இருக்கு? என் மகனை நான் ரசிக்க கூடாதா? நான் 10 மாசம் இந்த வயிற்றுக்குள்ள வச்சு செமந்த 10 மாசம் 10 மாசம் தங்கத்தை வயிற்றுக்குள்ளதாம வச்சிருப்பாங்க. வயிற்றுக்கு வெளியே இடுப்புல வச்சிருக்காரு தண்ணி கூடமா காமெடி. சரி சரி இருக்கட்டும். என்னதே இருந்தாலும் தாய்க்கு தலைமகன் இல்லையா நீ? பேசுவீங்க அப்படிலாம் சொல்லாதப்பா. என்னதே இருந்தாலும் அம்மா முதல்ல கூப்பிட்டது நீதானப்பா. தாய்க்கு தலைமகன் இல்லையா? நாளைக்கு எனக்கு கொள்ளி ஓடணும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. உள் குத்தும் இல்ல வெளி குத்தும் இல்ல. சும்மா அதே உன்ட்ட பேசினேன். சரி உங்க அப்பா என்ன செய்யறான்னு பாத்துட்டு வாரியா பெட்ரூம்ல? சரி பாத்துட்டு வா. என்ன வந்து பாரு, எப்படியா ஏதாவது போன் பாத்துட்டு பாரு, இல்லைன்னா பேப்பர் படிச்சு என்ன செய்வாரு அவருக்கு தெரிஞ்சது. என்ன செய்வாருப்பா? நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நாட்டு நடப்ப படிக்கிறாக்கும். நான் படிச்சு நாட்டை நட்ட மண்பாடப்படாதா? வீட்டு நிலவரம் என்ன, வீட்டுல யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ண மாட்டாரு. நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு உட்காந்துக்கிட்டு. சரி அதெல்லாம் போகட்டும். நல்ல மூடுல இருக்காரா இல்ல இன்னும் சிடுசிடுன்னு இருக்காரா? அப்படியா? அப்ப நமக்கும் நல்ல நேரம் தான் போடுது. நம்ம நியூஸும் நல்லாத்தான் இருக்கும். சரி சரி, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியப்பா? அப்பா நினைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா கிட்ட அம்மா சொன்னேன்னு ஒரு 2 ஊர்ல சங்கிலி ஏறியா ஒரு மாடல் சேஞ்ச் பார்த்து வச்சிருக்கேனா? தெரியல எந்த கடையில இருக்குன்னு கூட பாத்துட்டு நீ அனுமதி மட்டும் உங்க அப்பாட்ட வாங்கிட்டு முடியா? ஏன்னா ஏன் அவனை சொல்லாம அவனை சொல்லாம நான் ஏன் உன்னைய சொல்றேன்னா, அவனுக்கு விவரம் இல்லப்பா. இதே மாதிரி ஒரு அப்பா நீ வந்து உங்க அப்பா மாதிரியே கொஞ்சம் அறிவாளி. நீ எப்படி பக்குவமா பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாட்ட பேச. சரி தானப்பா சொன்னேன். அவன் புத்திசாலி இல்லப்பா, நீ புத்திசாலி. அவன் விவரம் இல்லாதவே நீ மாதிரி வாயில்லாத பூச்சி. நீ வந்து நல்ல தெளிவா எந்த இடத்துல எப்படி பேசணும், அதுவும் உங்க அப்பாட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்ச ஒரு பையன். அதான் நானே உங்க அப்பா பேசிடுவேன். இருந்தாலும் அவரு நம்ம மேல கொஞ்சம் மான மரியாதையா ரொம்ப வச்சிருக்காரா, மரியாதை ரொம்ப வச்சிருக்காரு. அத நம்மளா எதுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு உங்களுக்கு எடுத்துறேன். சரி கேக்குறதான் கேக்குறீங்க. ஏன் 2 பணம் கேக்குறீங்க? 10 பவுன் அந்த மாதிரி கேளுங்கள. யாரு கேக்குறீங்க? உங்க மகட்ட நாளைக்கு கேக்குறீங்க. கட் பண்ணு. சரி கேக்குறதான் கேக்குறீங்க. ஏன் 2 பவுன் கேக்குறீங்க? கொஞ்சம் அதிகமா தான் கேளுங்க. யாரு கேக்குறீங்க? நீங்க 10 மாசம் சுமந்து 10 மாசம் தங்கடதான் கேக்குறீங்க. அதெல்லாம் தெரித்தேன். 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த 10 மாசம் தங்கம் 10 விசாவும் போயிடணும்லேன்னு எனக்கு தெரியும். நினைச்சுக்காத. நீ என்னவே படிச்சுதானே இருக்க. இப்ப வாங்கி தர முடியாதுல நீ நினைச்சாலும். நீ சம்பாதிக்கும் போது சொல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் உங்க அம்மாவுக்கு, அது வேற விஷயம். இப்ப உங்க அப்பாட்ட சொன்னாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. அவர்கிட்ட சம்பாதம் வாங்கிட்டு வா. உன்னால முடிஞ்சுச்சுன்னா 5 போனா கூட கேளு. சம்மதிச்சிட்டாருன்னா அடுத்த மாசம் வேண்டாம்னு வாங்கிக்கலாம். அதுக்கு கேட்டாரு. அப்பாட்ட கேக்குறது சரிப்பா போயிட்டு வா. என்னம்மா பாப்போம் இந்த பருப்பு எப்படி வேலை செய்யுது, வேகுதா வேகலையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்னடா சொல்ற? சொன்னீங்க இல்ல வேற யாருக்கும் கேட்க சொன்னீங்களா? நல்லவரும் தெரியாம போச்சேடா. எல்லாரும் பொண்டாட்டிகளுக்கும் செலவு பாக்க நான் உங்க அப்பா வைக்க போறேன்டா. ஒரு பூசிங் கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், வைக்கணும்டா. கண்டிப்பா வச்சே ஆகணும். வைப்பேன்டா தம்பி. சரி எப்ப போகலான்னு சொல்லியிருக்காரு? சண்டே போலான்னு சொல்லியிருக்காருமா.
நல்லா கேட்டியாடா? சண்டே போகலான்னாரா இல்ல சண்டை போடுவோன்னாரா? சண்டே தான் போவனாரு. அப்புறம் அப்பா இன்னொன்னு ஒண்ணு கேட்டாருமா. என்ன கேட்டாரு? செயினு புதுசா நாய் வாங்கி அதுக்கு பழக்க போறீங்களா இல்ல நம்ம கேட்க மாட்டேங்குது செயினான்னு கேட்டாருமா. ஏண்டாப்பா என்ன எனக்கே சொல்லிட போறேன்டா. 10 மாசம் பெத்தது பாத்திரம் மாத்தாங்க இல்ல 10 விசாக்கு புரோஜனம் இல்லாத ப்ரூவ் பண்ணிட்டேலடா. அப்புறம் நான் என்னடா சொன்னேன்? அதுக்கு என் சின்ன மைண்ட சொல்லி இருந்தா அவங்க அப்பாட்ட எப்படி நைஸ் வைக்கணும் குளிப்பாட்டணும் தெரிஞ்சு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கியாண்டா. சமாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போனதுக்காக இந்த இரும்பு செயின் கேட்டுச்சு. அவன் போயிருந்தா சும்மா பேப்பர்ல ஏதாவது எழுதி இதாடா செயின் 5 பவுன் என்ன 10 பவுன் இந்தா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. உங்களை எல்லாம் பெத்து ஆம்பளை பிள்ளை வேணும்னு பெத்ததுக்கு நானே போய் என் புருஷனை சமாதானம் பண்ணி கேட்டிருந்தா கழுத்துக்கு இல்லாட்டாலும் கை விரலுக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு. பெத்திருக்கேன் பாரு. அது 10 விசாக்கு புரியும் இல்ல. நீ இது வச்சு இதுக்கா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பேசி உன்னை ஐஸ் வச்சேன். சரி இல்லைங்க அவங்க செயின் பிரச்சனை விடுங்க. எனக்கு வாட்ச் பண்ண சொல்லுங்க.